Hi friends, welcome to Tech Pirate channel. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம OS இன்ஸ்டால் பண்ணிட்டு பிறகு அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணால் நம்ம ட்ரபிள் ஷூட்னு சொல்லிட்டு யாராவது காட்டிகிட்டே இருக்கும். ஸோ ஆக்டிவேட் பண்ணாதால வைரஸ் நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம OS இன்ஸ்டால் பண்ணிட்டு பிறகு எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சில வெப்சைட்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைல் சிஆர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கெட்டு பீஸ் அப்படின்னு 2 வெப்சைட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் இப்போ ஆக்டிவேஷன் இருக்கா இல்லை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ நான் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு OS பூட் பண்ணி வச்சிருந்தேன் HP பென் டிரைவில். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த OSல நான் ஆக்டிவேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம எப்படி OS கிராக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ OS கிராக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வைரஸ் எதுனா வரும்னு கேட்டால் இல்லை. ஸோ வரும், பட் அந்தளவுக்கு ரொம்ப மோர் ரெஸ்பான்சிவான மெலிசிஸான வெர்னபிலிட்டி இருக்கிற வைரஸாக இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஆக்டிவேஷன் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம OS ஆக்டிவேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு ஒரு 1 டைம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிட்டு உடனே செக் பண்ணால் சம்டைம்ஸ் காட்டாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா OS இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணுங்கள். ஸோ விண்டோஸ் போங்க, டேரெக்டாக போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. சரிங்களா? ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பிறகு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வேறு ஒரு பிரச்சனையாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த அப்டேட் 5 hours ஆகோ செக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அப்டேட் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது எப்படி நிறுத்தணும்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ சிஸ்டம் டிவைஸ் பற்றி அபவுட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் எவ்வளோ GB RAM, என்ன விஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது Windows 11 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ். அப்படி கீழே வந்தீங்கன்னா ப்ராடக்ட் கீ அண்ட் ஆக்டிவேஷன் சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ என்னோட விண்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவேட்ல தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்கிரேட் எடிஷன் கேட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கீயை சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா ஃபியூச்சர்ல. ஸோ நம்ம எடிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெப்சைட்குள்ளே போவோம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா Google Chrome ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ Google Chrome ஓப்பன் பண்ணிட்டு அந்த இடத்துல ஃபைல் சிஆர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் அடிங்க. ஸோ ஃபைல் சிஆர் சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் அடிச்சிட்டு பிறகு ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும், பெஸ்ட் சாஃப்ட்வேர் ஸ்டோர்னு சொல்லிட்டு. அதில் போனீங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ சர்ச் பாக்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ எல்லாம் ஆக்டிவேட்டர்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இப்போ ஆக்டிவேட்டர் டைப் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸ் ஆக்டிவேஷன் நிறைய காட்டுது. ஸோ நான் ஸ்பெஷலி எப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா KMS ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட் லெவல் ஆக்டிவேட்டராக இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபைல் எங்கே டவுன்லோட் பண்ணேன். நீங்கள் கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் டவுன்லோட் சொல்லிட்டு அப்படின்னு இருக்கும், சம்டைம்ஸ் கீழவும் இருக்கும். ஸோ டேரக்ட் டவுன்லோட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும், அது வெயிட் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு WINRAR ஃபைலாக தான் இருக்கும். ஸோ WINRAR ஃபைலாக இருக்குன்றப்போ அதோட பாஸ்வேர்டு ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 1 2 3 சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல் கிளிக் டு டவுன்லோட் கொடுத்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா IDM டவுன்லோடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி IDM யூஸ் பண்ணி எல்லா ஃபைல்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் போது IDM எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு பிறகு நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன் நான் டவுன்லோட் பண்ண ஃபைல் கரெக்டானு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது WINRAR ஃபைலாக தான் இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு WINRAR ஃபைலில் அங்கேயே பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு இப்போ நான் வேறு லேப்டாப்பில் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் எல்லாமே மாறி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இந்த லேப்டாப்பில் இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணி போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சேம் அதே KMS ஆக்டிவேட்டர்ஸ் தான், நான் வேறு எதுவும் மாற்றிலாம் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். அதாவது விண்டோஸில் டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது கொடுத்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு WINRAR சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எரர் காட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ WINRAR சாஃப்ட்வேர் இருக்குது பெஸ்ட்டு. ஸோ அதே சேம் ஃபைல் சிஆர் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் WINRAR ஃபைலையும் இறக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துட்டு நான் அதே டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்து பேர் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் உள்ள செக் பண்ண அந்த ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தா உங்களுக்கு வராது, ஏன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் போடணும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் டிஃபெண்டர் இருக்கும், விண்டோஸ் செக்யூரிட்டி வந்து ஆஃப் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வேறு எதனா ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணிருந்தாலும் அதையும் ஆஃப் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் ஆன்டிவைரஸ் இருக்குன்றப்போ இந்த ஃபைல் நீங்கள் எக்ஸெட் பண்ணிட்டு போயிருக்கு வந்தோன்னா உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆன்டிவைரஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செக் பண்ண ஆரம்பிச்சிடும். விண்டோஸ் ஆக்டிவேட் இல்லைனா விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுறோம். எம்எஸ் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் டிஃபால்ட்டாக ஆக்டிவேட் பண்ணணும். இது டிஜிட்டல் சிக்னேச்சர் அதுக்கப்புறம் ஆட்டோ ரினிவல் எல்லாமே சேர்ந்து இதில் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து ஜஸ்ட் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes இல்லை ஒரு 5 minutes வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு டோட்டலாக உங்களோட விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ண விரும்பல. ஸோ அது எவ்வளோ டைமிங் எடுத்துருக்குன்னு நான் உங்களுக்கு கரெக்டாக காட்டணும்ல. ஸோ அதுக்காக ஸ்கிப்பும் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு டவுட் ஆயிருக்கு. சரி மறுபடியும் என்ன பண்ணேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் ஆக்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்கா மோட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் விண்டோஸ் அண்ட் ஆக்டிவேட் ஆஃபீஸ் இருப்பா. ஸோ இது நீங்கள் ஆட்டோ ரினிவல் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ ஓஇஎம் இருக்குது அண்ட் அதர் ஆப்ஷன் நிறையாவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணால் போதும். உங்களுடைய எம்எஸ் ஆஃபீஸும் அது சமயம் உங்களோட விண்டோஸும் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் எனக்கு ஆயிடுச்சு. ஸோ நான் செக் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ மறுபடியும் போயிட்டு அதேமாரி விண்டோஸ் இதில் போயிட்டு நான் ஒருத்தர் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்க. டேட்டா ஸ்மார்ட்டில் போயிட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்டார்ட்னு கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஸோ மறுபடியும் நான் இதுக்கு ஸ்டார்ட் கொடுக்கணும். ஒரு 1 செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன் விண்டோஸ் கரெக்டாக ஆக்டிவேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நான் 1 செகண்ட் மறுபடியும் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ எல்லாமே செக் பண்ணுறேன் சும்மா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. மறுபடியும் பாருங்க நம்மளோட பர்மனெண்ட் ஆக்டிவேட்டட் ஸ்கிப் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஓஎஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஸோ நம்ம போய் செக் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணியிருந்தேன் சாஃப்ட்வேரை. ஸோ இந்த ஃபோல்டரையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நான் செக் பண்ணுறேன். செட்டிங்ஸில் போயிட்டு மறுபடியும் செட்டிங்ஸில் போயிட்டு அதேமாரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க லைட்டாக இதாவது ஓகே நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸோ அபவுட்ல போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் செக் பண்ணுறோம் ஆக்டிவேட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி நான் செக் பண்ணுறேன் ப்ராடக்ட் அண்ட் ஆக்டிவேஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த விண்டோஸ் இதுக்கு மாதிரி ஆக்டிவேஷன் இல்லை. இப்போ நான் புதுசாக தான் இதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது விண்டோஸ் 11 Pro. ஏற்கனவே நம்ம பென்ட்ரைவில் பூட் பண்ண OS விண்டோஸ் 11 Pro தான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு OS ஆக்டிவேஷன் பண்ணணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் OS இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மெத்தட். ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஒரிஜினலாகவே ஆக்டிவேஷன்ஸ் கீ வேணும், ஒரிஜினலாக விண்டோஸ் இன்னும் சப்போர்ட் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முடிச்சிட்ட அப்புறம் ஜஸ்ட் ஒரு ரீஸ்டார்ட் மட்டும் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாமே ரிஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேஷன் சொல்லிட்டு காட்டிடும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை வந்து இதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை டெலிட்டும் பண்ணிட்டு விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்தது கண்டிப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.